ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் சகிச்சியே உங்களோட லைஃப்பில் சலிப்பு தட்டி போய் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல் வீடியோ தான் இது. நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் சிரிக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நம்பக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது உள்நோக்கம் கூட இருக்கலாம். அதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு உண்மையான உறவு உங்கள் லைஃப்பில் கிடைக்குது அப்படின்னா அவங்களோட ஃபேஸை பார்க்காதீங்க, அவங்களோட மனசை மட்டும் பாருங்கள். அந்த மனசு எவ்வளோ அன்பாக அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு அவங்க கூட பழகி பாருங்கள். உங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா அப்படி சேஞ்ச் ஆகும். கரையை தொட்டு செல்கிற அலைகளுக்கு பார்த்திங்கன்னா தெரியாது, அது நிறைய சுவடுகளை விட்டு வச்சுட்டு போயிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி சில மனுஷங்களும் நம்மளோட லைஃப்பில் மறக்க முடியாத சில நினைவுகளை தந்துட்டு காரணமே இல்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு ரீசனுமே இருக்காது, ஆனால் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நிறைய பேர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உண்மையாகவே நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே நம்ம சகிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கான மரியாதை ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசிடுங்க. அப்போ உங்களுக்கான மரியாதை உங்களே தேடி வரும். ஒரு சில பேர் லைஃப்பில் புதுசாக ஒருத்தங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னா பழசெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அவங்க பின்னாடியே அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் பட்டு திருந்தி வருவாங்க. உங்களை மாதிரி யாரும் கிடையாது அப்படின்றத லைஃப்பில் புரிஞ்சு அந்த நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். துன்பம், தடை, இழப்பு இதெல்லாம் அனுபவித்த பிறகு தான் நம்மளுக்கு லைஃப்பில் அடக்கமும் பணிவும் என்னென்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் ஏற்படுற துன்பத்தை கடந்து போக லைஃப்பில் கற்றுக்கோங்க. ஆனால் ஒருபோதும் அதை மறந்துடாதீங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். உங்களோட மதிப்பு தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் உங்களோட அன்பை நீங்கள் எவ்வளோ கொட்டி அவங்களுக்கு லைஃப்பில் என்ன செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அதை அவங்க பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையுமே உங்களோட லைஃப்பில் முழுசாக நம்பாதீங்க. ஏன்னா யார் உங்களை எப்போ ஏமாற்றிட்டு போவானே தெரியாது. அதே மாதிரி உங்களோட கஷ்டத்தையும் பலவீனத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதையே கூட உங்களுக்கு எதிரான ஆயுதமாக சில பேர் பயன்படுத்துவாங்க. உங்களோட உணர்வுகள் கூட யாராவது விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனநோய்க்கு உட்பட்டவங்களாக தான் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. என்ன தான் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலுமே யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க. அது நல்லதா கெட்டதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது உண்மையாக பொய்யான்னு ரொம்ப தெளிவாக ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீ அப்படி பண்ணது தப்பு, இது தப்பு, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தடைகளையும் தாண்டி ஜெயிச்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் விடாமுயற்சியாக அப்படி தடைகளெல்லாம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணது தான் இன்றைக்கி உங்களை அந்த நிலமையில கொண்டு வச்சுருக்கு அப்படின்றத. ஆனால் இதே பர்சன் தான் அன்னைக்கு தேவையில்லாத வீண் வேலை நீ பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சேவிங்ஸ் அப்படின்றத எப்போவுமே அலட்சியப்படுத்தாதீங்க. அப்படி அலட்சியப்படுத்துனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் செழிப்படவே முடியாது உங்கள் லைஃப்பில். ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ்க்கு கொஞ்சமாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவங்க உங்களை தூக்கி போடும்போது தான் உங்களோட அடையாளம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போராடி ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவை ஒரு துணை கிடையாதுங்க, உங்களோட துணிச்சல் மட்டும்தான். அதனால் எல்லா விஷயத்துக்கும் கோவப்படாமல் சகிச்சுக்கிட்டே இருந்துடாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடிக்கடி கோவப்பட்டா உங்களோட கோபத்துக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் கோவமே படாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே அந்த இடத்துல மரியாதை இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கோ அடுத்தடுத்து இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் சகிச்சியே